கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக எப்படிப்பட்ட வாசல் வழியாக நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்றதை குறித்து தான் நாங்கள் தியானித்து வருகிறோம். இந்த நாளில் நான் பார்க்கிற போகிற காரியம், நாம் துதியின் வாசலுக்குள்ள துதித்தலோடு நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 104 வர சொல்கிறது, அவர் வாசல்களில் துதியோடு அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஆம்பரியமானவர்களே, கர்த்தருடைய வாசலுக்குள் நம்ம பிரவேசிக்க வேணுமா இருந்தா துதித்தலோடு நம்ம போக வேண்டிய, அவருடைய துதித்தலோடு, அவர் வாசல் துதியோடும் அவருடைய பிரகாரங்களை அவரை புகழ்ச்சியோடு நம்ம பிரவேசித்து அவரை எப்பொழுதும் நம்ம துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? அவரை துதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசாயா 43:21 சொல்கிறது, இந்த இனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். கர்த்தர் நம்மளை அவருக்கென்று ஏற்படுத்தினதனுடைய நோக்கமே நாம் அவரை துதிக்க வேண்டும் என்பதற்காக. இஸ்ரவேல் ஜனங்களுடைய 130 வருட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினது நோக்கமே அவரை ஆராதனை செய்யும்படி. பாவத்தில் இருந்தங்களை, அக்கிரமத்தில் இருந்தங்களை, அருவறுப்புகள் இருந்தங்களை அவருடைய இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து அவருடைய ஜீவனையே எங்களுக்கு கொடுத்து அவர் மீட்டு கொண்டது நோக்கமே நாங்கள் அவரை எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிற துதிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். ஆமென். அவருடைய பிரகாரங்களில, அவருடைய வாசல்களில நாம் துதியோடு புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதனால தான் தாவீது சொல்லுகிறார் 103 சங்கீதம் 1-2 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லுகிறார். பிரியமானவருடைய ஜனமே, நாம் இன்றைக்கு யாரை ஆராதிக்கிற ஜனங்களா இருக்கிறோம்? யாரை தொழுது கொள்ளுகிற ஜனங்களா இருக்கு? தாவீது தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத ஸ்தோத்திரி என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஸ்தோத்தரிக்கிற துதிக்கிற ஜனங்களை நாம் இருக்கணும். என்னன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறபடி சங்கீதம் 22:3 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனாகிய தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். ஆம், நம்முடைய துதிகளுக்குள்ள வாசமாயிருக்கிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆகவே அவருடைய வாசல்ல நம்ம பிரவேசிக்கும் பொழுது அவருடைய பிரகாரங்களை புகழ்ச்சியோடும் அவருடைய வாசல்களை துதியோடு நாங்கள் பிரவேசித்து எங்களுடைய துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தராயிருக்கிறது தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துகிற ஜனங்களாய், அவருடைய நாமத்தை போற்றுகிற ஜனங்களாய், அவருக்கு எல்லா கனத்தையும் மகிமையும் துதியை செலுத்துகிற ஜனங்களாய் அவர்களை வைத்திருக்கிறார். என்னன்னு சொன்னா, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடி மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவருடைய சந்நிதி முன் வாருங்கள் என்று எங்களை அழைத்திருக்கிற தேவன். அவருடைய சந்நிதிக்கு முன்னால் நம்ம ஆனந்த சத்தத்தோட அவரை துதிக்கிற ஜனங்களை, ஸ்தோத்தரிக்கிறத ஆராதிக்கிற ஜனங்களா அவருடைய வாசல்களை நாம் பிரவேசிக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய நாம் உயர்த்தப்படும், நாங்களும் ஆசீர்வதிக்கப்படும். God bless you all.